வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடக்கூடாத பழங்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அப்படி அவங்க என்னென்ன பழங்களை சாப்பிடணும் அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்த்துருவோம். இப்போ நீரிழிவு நோய் இருக்கிறவங்க பழங்களை சாப்பிடுவதில் கவனத்துடன் இருக்க வேண்டியது நல்லது. பழங்கள் உடலுக்கு நன்மை செய்தாலும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அது சில நேரம் எதிர்மறையாகிடும். ஸோ ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகிடும். நீரிழிவு நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பழமுமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை ஒரு சில பழங்கள் மாற்றக்கூடிய திறன் கொண்டது. முன்னெச்சரிக்கையாக சில பழங்களை உண்ணாமல் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு அது மோசமாக உலர்த்திடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பழங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நீரிழிவு நோயாளிகள் தர்பூசணி, அதாவது இந்த வாட்டர் மெலன்கள் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. இப்போ தர்பூசணி வெயில் காலத்தில் மிக அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்களில் ஒன்று. இதில் 90% மேலே நீர் சத்து இருக்குங்க. உடலை நீரேற்றமாக வைக்கிறதுக்கு இதெல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணுன்றதெல்லாம் உண்மைதான். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் இதில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கின்றத சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை ஒரு கிடுகிடுன்னு ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தர்பூசணி உயர்த்திடும். அதனால் நீரிழிவு நோயாளிகள் இந்த தர்பூசணி தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழங்கள் நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாழைப்பழம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது தான். ஆனால் வாழைப்பழத்தில் கிளைசமிக் குறியீடு 62 இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப அதிகம். 54, 55 அந்த கிளைசமிக் குறியீடு ரேஞ்சில் தான் நம்ம சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பழங்களை எடுத்துக்கணும். எந்த உணவாக இருந்தாலும் எடுத்துக்கணும். அதில் தான் அதில் நார் சத்து இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு அது கட்டுப்படுத்தும். இப்போ வாழைப்பழம் அதில் கார்போஹைட்ரேட்டோ அல்லது மற்ற ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாமே 62 இதில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரிசி உணவை விட கொஞ்சம் கம்மி தான். அப்போ சர்க்கரையினுடைய அதிக அளவு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இருக்குங்க. அதனால் நீரிழிவு நோயாளிகள் வாழைப்பழத்தை தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக இரவு நேரங்களில் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எக்காரணம் கொண்டு வாழைப்பழங்களை எடுக்கவே கூடாதுங்க. அது இன்னும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை மோசமாக்கிடும். கவனமாக நீங்கள் இருக்கணும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மாம்பழம், ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ மாம்பழம் ஒரு சீசனிங் ஃப்ரூட். மாம்பழம் பிடிக்காதவங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட சீசனில் இது எப்போதுமே நம்ம எடுத்துகிட்டு தான் இருப்போம். ஆனால் நீரிழிவு நோயாளிகள் மாம்பழம் சாப்பிட்றது தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் மாம்பழத்தில் மட்டும் 14 கிராம் அளவுக்கு சர்க்கரை இருக்குங்க. ஃபாஸ்ட்டாக உடனடியாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை மாம்பழம் உயர்த்தக்கூடிய ஆபத்து கொண்டதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே கண்ட்ரோலாக இருங்க. சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் உணவு கட்டுப்பாட்டு முறைகளில் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும். அப்போ தான் அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்த முடியும். சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட முடியும். ஸோ நீங்கள் மாம்பழத்தையெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தா பார்த்தீங்கன்னா நாலாவது அன்னாசி பழம் அவங்க உணவுகளை சேர்த்துக்கொள்ளக்கூடாதுங்க. இப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்னாசி பழங்களுடைய வாசனை கூட நம்மளை சாப்பிட வேண்டும் அப்படின்றது அவங்களுக்கு தோணும். ஆனால் அன்னாசி பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் எக்கச்சக்கமான சர்க்கரை அளவு இருக்குது. ஸோ அதை சுத்தமாக நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அரை கப் அன்னாசி பழத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 16 முதல் 20 கிராம் வரைக்கும் சர்க்கரையினுடைய அளவு இருக்குங்க. ஃபாஸ்ட்டாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை இந்த அன்னாசி பழம் அதிகப்படுத்திடும். அதனால் நீங்கள் தான் கவனமாக இது விலங்கி இருக்க வேண்டியது அவசியம். இப்போ பலாப்பழங்கள் நீங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்களாகவோ அல்லது யாராக இருந்தாலுமே சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பலாப்பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ முக்கணிகளில் இரண்டாவது சொல்லக்கூடிய பழம் தான் இந்த பலாப்பழம். இது கோடை காலத்தில் அதிகமாக கிடைக்கும். வருடத்திற்கு ஒரு முறை தான் இதை பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக அந்த சீசன் ஃப்ரூட் நமக்கு கிடைக்குது, நம்ம சாப்பிட்றலாம், அதுக்கப்புறம் சாப்பிடாமல் இருக்கலாம்னு நினைக்காதீங்க. இதை நீங்கள் நீரிழிவு நோயாளிகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இதை நீங்கள் சாப்பிடவே கூடாதுங்க. ஆனால் எப்போதாவது சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா 1லிருந்து 2 பலாச்சொலைகளோடு நீங்கள் நிறுத்தி கொள்வது அவசியங்க. ஸோ அதை தாண்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு தாறுமாறாக அதிகரிச்சிரும்ன்றது கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். ஸோ நீங்கள் தான் கட்டுப்பாடோடு இருக்கணும் வேண்டியது ரொம்ப அவசியம். அதே போல் லிச்சி பழம், இந்த லிச்சி பழத்தை நீங்கள் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. லிச்சி நுங்கு போன்ற சுவையில் மெல்லிய புளிப்பு சுவையோடு தான் இருக்கும் அப்படின்றத நம்ம நினைப்போம். ஆனால் லிச்சியில் சர்க்கரையினுடைய அளவும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சர்க்கரை லிச்சி பழங்களில் இருக்குங்க. இப்போ பைனாப்பிள் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுக்கு, அதாவது அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவுக்கு நிகராக லிச்சியிலுமே அதிகமாக சர்க்கரை இருக்குது. ஸோ டோன்ட் டச் லிச்சி, அதாவது லிச்சி பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு வைத்துக்கொள்ளணும்னா லிச்சி பழங்களை எடுத்துக்காமல் இருக்கிறதா நல்லதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் திராட்சை பழங்களை தங்களுடைய உணவுகள் சேர்த்துக்கொள்ளக்கூடாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திராட்சை பழங்களில் அதிக அளவு ஃப்ரக்டோஸ் இருக்கிறதால நீரிழிவு நோயாளிகள் இதை சாப்பிடக்கூடாதுங்க. ஸோ இதில் அதிக நார் சத்து மற்றும் குறைந்த கலோரிகள் இருந்தாலுமே இந்த நார் சத்து உடனே உங்கள் ரத்தத்தில் கலந்து சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இதில் அதை தாண்டியும் ஃப்ரக்டோஸினுடைய அளவு அதிகமாக இருக்குது. இயற்கை சர்க்கரைன்னு சொல்லுவோம். அது அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டாலுமே உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும்ன்றதை நீங்கள் கவனமாக இருக்கணும். அதனால் திராட்சை பழங்கள் அது நீங்கள் கருப்பு திராட்சையோ அல்லது
பச்சை திராட்சை எதுவாக இருந்தாலுமே திராட்சை பழங்களை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதா நல்லதுங்க. நீரிழிவு நோயாளிகள் சப்போட்டா பழத்தை தங்களுடைய உணவுகளை சேர்க்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருங்க. இந்த சப்போட்டா பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது கிளைசமிக் குறியீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த கார்போஹைட்ரேட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது செக் பண்ணுறது அந்த கிளைசமிக் குறியீடு. ஸோ அந்த கிளைசமிக் குறியீடு வந்து 55க்கு மேலே அதிகமாக இருக்கிறதால இதை நீங்கள் தவிர்க்கணுங்க. ஸோ இந்த பழத்தில் சர்க்கரையும் கார்போஹைட்ரேட்டுகளும் அதிகம். அப்போது இந்த கார்போஹைட்ரேட்டும் சர்க்கரையும் என்ன பண்ணணும்னா உடனே உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரித்து அபாய நிலைக்கு உங்களை கொண்டு போயிடுங்க. அதனால் சப்போட்டா பழத்தை சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதா நல்லதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பழங்களை நீங்கள் தவிர்த்துட்டு அப்போது சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து என்னென்ன பழங்களை எடுத்துக்கொள்ளுமோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்றதே நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பெரி பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீரிழிவு நோயாளிகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி போன்ற பழங்களை எடுத்துக்கலாம். இந்த சிறிய மற்றும் வண்ணமயமான பழங்கள் மூன்றுமே அதனுடைய ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு, நார் சத்து மற்றும் விட்டமின் சி சக்தி, அந்த உயிர் சத்து அப்படின்ற அந்த அடிப்படையில் மிகவும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியதுங்க, நிறைய மருத்துவமைகளை கொடுக்கக்கூடியது. இருந்தாலுமே அது இதயத்திற்கு மருந்து நல்லது கிடையாதுங்க. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய உடல்களில் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வீக்க செயல்முறையை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பைட்டோ நியூட்ரியன்ஸ்கள் வந்து இந்த பெரி பழங்கள் இருக்கிறதால இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ அல்லது ஓட்ஸு தயிருக்கு மேலே நீங்கள் வந்து சேர்க்கவோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை இந்த பெரி பழங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஆப்பிள் பழங்கள் வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆப்பிள் பழம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை ஒழுங்குபடுத்துறதுக்கு இதற்கான முக்கிய பங்கு வந்து செலுத்துதுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சாப்பிடுவதற்கான சிறந்த வழி ஆப்பிள் பழத்தை நீங்கள் தோலோடு சாப்பிடணும். ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நார் சத்து ஆக்சிஜனேட்டுகள் இருக்குது. அதுக்காக ஆப்பிள் பழத்தை வெறும் தோல் மட்டுமே நம்ம சாப்பிடணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நீங்கள் தோலோடு இணைந்த ஆப்பிள் பழத்தை அப்படியே சுவைத்து சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய ரத்தத்தில் வந்து பரவி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துங்க. ஸோ நல்ல ரத்த சர்க்கரையினுடைய அளவை அடையிறதுக்கு ஆப்பிள்களை புரதங்களோட சேர்த்து ஒரு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிடலாம். ஸோ அதுமாதிரி சாப்பிட்டீங்கன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் விடுபட்டலாம். பேரிக்காய் அந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். ஸோ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பேரிக்காய் எடுத்துக்கலாம். அப்போ இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குங்க. இது விரைவாக சர்க்கரையாக மாறாது. எனவே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பை வந்து பேரிக்காய் உங்களுக்கு குறைச்சிருங்க. இதில் வந்து ஃப்ளவனாய்டுகள் இருக்குது. இதை வந்து நீங்கள் மேம்படுத்துவதன் மூலமாக இன்சுலின் செயல்பாடு உங்களுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து கரெக்டான லெவலில் இருக்கிறதால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்படுத்தப்படுங்க. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த உலர்ந்த மற்றும் புதிய பேரிக்காய் பழங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்துங்க. ஸோ பேரிக்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆரஞ்சு பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாங்க. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல பழம் ஆரஞ்சு பழம். இது இனிப்பாக இருந்தாலுமே ஆரஞ்சு பழத்தில் மிகவும் குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்குங்க. அதாவது இதில் கார்போஹைட்ரேட்டோ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களோ எதுவுமே உங்களுக்கு இது கிடையாதுங்க. அப்போ இதை வந்து நீங்கள் ஜூஸாக குடிக்கிறதுக்கு பதிலாக முழு பழத்தையும் அப்படியே நீங்கள் வந்து சுவைத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்குங்க. விட்டமின் சி இருக்கிறதுல நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கூட உங்களுக்கு அதிகப்படுத்தப்படும். குறிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து ஆரஞ்சு பழம் கண்ட்ரோல் பண்ணிவிடும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த செரிஸ் பழங்கள், பீச் பழங்கள், கிவி பழங்கள், வெண்ணெய் பழங்கள், அதாவது அவகேடோ என்று சொல்லக்கூடிய ஆணை கொய்யா, அதாவது வெண்ணெய் பழங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கொய்யா பழத்தை எடுத்துக்கலாம், மாதுளம் பழம் எடுத்துக்கலாம், பிளம்ஸ் பழம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பழங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. ஸோ முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய அந்த பழங்களை தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.